பேயெல்லாம் இல்ல. சாமியே நீங்க சொல்றதெல்லாம் பொய்டா அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம கேட்டுருக்கோம். அந்த பேயெல்லாம் அதெல்லாம் பொய். டேய் நீங்க படிச்சவன் நெறைய பேர் வெளிநாட்டுலாம் போய் பாருங்கடா. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? அப்படின்னு நெறைய பேர் இங்க சொல்ல கேட்டுருப்போம். ஆ அப்போ நான் படித்து முடிச்சதுக்கப்புறம், இன்னைக்கு வந்து நான் இந்த அம்மாவோட வராகி உபாசனம் ஆனதுக்கப்புறம், நான் இன்னைக்கு பல நாட்டுக்கு நான் போற மாரி ஒரு சூழ்நிலை வந்தது. பல நாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ அங்க போயி, இதே நம்மளோட இந்த மாரி தான் இருப்பாங்களோ, இல்ல அவங்களோட இது எப்படின்னா, எல்லா நாட்டிலயும் இறை வழிபாடு, இறை சக்திங்கிறது எல்லாரும் அந்த இறை வழிபாட்டுல நம்மள விட இறை வழிபாட்டுல இன்னும் தேர்ந்தவர்களா தான் இருக்காங்க. சரி ஓகே. இப்ப இந்த தீய சக்தி, இந்த பேய் அது சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்கா? இல்ல அவங்க அத நம்புறாங்களா? அப்படின்னாக்கா, நம்புறாங்க. அது இருக்கு. அங்க இருந்தும் அந்த பிரச்சனைகள அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 நாடுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த இது இத்தனைக்கும் அ அதாவது கடவுள் மறுப்பு உள்ள நாட்டுக்கும் நான் போயிருக்கேன். ஆ வேற்று நம்ம இந்து மதத்தை தவிர்த்து வேற்று மதம் சம்மந்தப்பட்ட அ அ அ நாட்டுக்கும் போயிருக்கேன். அவங்களுக்கும் இந்த பிரச்சனை, இது சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள தீர்க்க முடியாத பிரச்சனை. அதாவது இந்த அமானுஷ்யம், மாந்திரீகம், அந்த பேயால் ஆத்மா கோளாறால தாக்கப்பட்ட இத்தனை பிரச்சனையும் இருக்கான்னா, இத்தனை பிரச்சனை இருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா? அதாவது அவங்கலாம் அதிமேதாவிகள், படித்தவர்கள். இத்தனை பேருக்கும் என்னதான் சயின்ஸ் வளர்ந்திருந்தாலும், இன்னைக்கும் ஒரு சில பிரச்சனை தீர்க்க முடியாம இருக்கு இல்லையா? அந்த தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா, ஒரு ஆன்மீகத்தில ஊர்னவன், ஒரு மறைமொழிகளெல்லாம் அந்த விஷயத்த நம்ம போய் செய்றோம். ஆனா பேய் இருக்கா இல்லையான்னா, பேய் இருக்கு. அதை இருக்கான்னு நிரூபிக்கணும் அப்படின்னு பல பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. அதையும் நான் கண்கூடா நான் காட்டியிருக்கேன். எல்லாத்துக்கும் நான் தயாராவும் இருக்கேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.